அம்மா ஹாய் சலன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரா டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பூஜாஸ் கிச்சன் டீ கிடையாது, ஹேமாஸ் கிச்சன் டீ தான் இன்னைக்கு. பூஜா குட்டியை எழுப்பி பார்த்துட்டு நானே போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில குடிக்கிறதுக்கு அமிர்த பானம், பப்பாளி பழம் கட் பண்ணணும் இது கூட. அதுக்கப்புறம் மதியத்துக்கு முட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இல்ல, அந்த உருளைக்கிழங்குன்றது வந்துடுது, மாங்காய், கத்திரிக்காய், முட்டை வச்சு போட்டு சூப்பரா ஒரு கார குழம்பு வச்சுட்டேன். எப்படி இருக்கு கார குழம்பு? சூப்பரா இருக்குமா? இந்தாங்க முட்டை, பூஜா குட்டிக்கு பிடிச்ச சின்ன வயசுல பிடிச்ச குழம்பு எனக்கு இதுதான். ஆமா, கத்திரிக்காய் கார குழம்பு வச்சுட்டா பூஜாக்கு முட்டை வச்சு போட்டுருணும். இது அதுக்கப்புறம் சுட சுட சோறு. பொரியல் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் ரெண்டும் போட்டு பொரியல் செய்திருக்கேன். கேரட்டும் பீட்ரூட் கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டாணி சுண்டல் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பரா தாளிச்சு விட்டாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டேன், பிரம்மண மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி என்ன அப்பாவை சொல்லன்னு பாக்குறீங்களா? அப்பா வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் மட்டும்தான் சமைக்கணும் எழுந்து. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியே செல்லம், சரி நம்பிட்டேன். அப்படியே தண்ணியில எழுதி வச்சிடறேன் நீ சொன்னத. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. உங்க வீட்டுல என்ன டிஃபன், லஞ்ச் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டுல என்னன்னு நீங்க பாத்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல சொல்றீங்க உங்க வீட்டு சமையல். நான் கேக்குறேன், சொல்றீங்க, அழகா பதில் சொல்றீங்க அதுக்கு. ஏன்னா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா உங்க வீட்டு சமையல் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நானும் கேக்குறேன். அதுவும் அழகா சொல்றாங்க, வித்தியாசமா தான் சொல்றீங்க எல்லாருமே. நானும் வரேன், நீங்களும் வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு. நாங்களும் உங்க வீட்டுக்கு வரோம். நிறைய பேர் கூப்பிடுறீங்க, அன்பா வரோம். ஆனா அந்த ஊர் போகும்போது எங்களால சொல்ல முடியறது இல்லை, இந்த ஊருக்கு வரோம்ப்பா நாங்க அப்படின்னு சொல்ல முடியறது இல்ல, திடீர்னு பிளான் பண்றதால. அப்புறம் செல்லுங்களா, அவ்வளவுதான். முக்கியமான விஷயம், நம்ம இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீடைல் சென்ட் பண்றேன். ஒரு செல்லம் வந்து ரொம்ப அழகா ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல ரொம்ப அழகா நீ பின் பண்ணிருக்க. ரொம்ப மகிழ்ச்சி தரும். அதாவது என்ன சொல்றதுனே தெரியல. அந்த கமெண்ட்ஸை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. மகிழ்ச்சி செல்லும், வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நம்ம இயற்கை சந்தைக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதே போல சப்போர்ட் கொடுங்க. டாடா பாய். வாழ்க வளத்துடன். பாய்.